السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسول الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم من ولى من أمر أمتي شيئا فشك عليهم فاشكك عليه ومن ولى من أمر أمتي شيئا فرفق بهم فارفق به أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்லன்பு பண்பு அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாதியும் சமாதானமும் சர்தாரே தோ ஜவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்றனும் நலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி மாதத்தினுடைய 26ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய 77வது குடியரசு தினமாக கடைபிடிக்கப்பட இருக்கின்றது. இந்த நேரத்திலே குடியரசு என்றால் என்ன, இதை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக கூற இருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, குடியரசு என்றால் மக்களாட்சி என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது, அர்த்தமாக இருக்கிறது. நமது இந்திய தேசம் 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயருடைய அவருடைய ஏகாதிபத்தியத்தின் மீது, அவருடைய அடக்குமுறை ஆட்சியின் மீது இருந்தபோது அதை தகர்த்தெறிந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்பது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தினுடைய 15ஆம் தேதி. இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி எல்லோரும் போராடினார்கள். முஸ்லிம்கள் தன்னுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக போராடினார்கள். தன்னுடைய உயிர்களை, உடைமைகளை எல்லாம் தியாகம் செய்தார் என்பதையெல்லாம் கடந்த வருடங்களிலே உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கின்றோம். கடந்த அந்த சந்தர்ப்பத்திலே பேசியிருக்கின்றோம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு
ஒரு குழு நியமனம் செய்யப்பட்டது. எதற்கு என்றால், அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டி டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் கடும் முயற்சி செய்து எல்லா மக்களிடத்திலுமே கருத்து கணிப்புகளை கேட்டு, அவருடைய கருத்துக்களை கேட்டு பாராளுமன்றத்திலே அது தாக்கல் செய்யப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்த குடியரசு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில இப்போது கடைபிடிக்கப்பட இருக்கின்ற குடியரசு தினம் என்பது 77வது குடியரசு தினமாக கடைபிடிக்கப்பட இருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றார்கள், சுதந்திர தினத்தை விட குடியரசு தினம் என்பது வரலாற்று சிறப்பிற்குரியது, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதாக கூறுகிறார்கள். ஏனென்றால், இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மீண்டும் மன்னர் ஆட்சிகள் தொடர்ந்திருந்தால் இந்த மக்கள் உண்மையான சுதந்திரத்தின் காற்றை சுவாசித்திருக்க முடியாது. ஏனெனில் மன்னராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால் அந்த மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனாலும் பெரும்பாலான மன்னர் ஆட்சி என்பது அது ஒரு அடக்குமுறை ஆட்சியாகத்தான் இருக்கும். மக்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. எனவே இந்த நாட்டுக்கு குடியரசு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலேயே மக்கள் தன்னுடைய சுதந்திரத்தை சுவாசிக்க முடிந்தது, சுதந்திரமாக செயல்பட முடிந்தது. எனவேதான் சுதந்திர தினத்தை விட குடியரசு தினம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சரி, அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? மக்களாட்சி என்றால் என்ன? குடியரசு என்பதற்கு அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு செய்தியை கூறுகிறார். குடியரசு என்றால் சுருக்கமாக விளங்கிக் கூறுவதற்கு ஒற்றை வரியிலே ஒரு செய்தியை கூறுகிறார். குடியரசு என்றால் என்ன? மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்கள் ஆட்சிக்குத்தான் குடியரசு என்பதாக கூறுவார்கள். தன்னை ஆட்சி செய்வதற்காக வேண்டி தாங்களே ஒருவரை தலைவரை தேர்வு செய்கிறார்கள். இதுதான் மக்களாட்சி என்பது. இதன் மூலமாக தாங்கள் யார் சிறந்தவர்களாக என்பதாக கருதுகிறார்களோ, தங்களை ஆட்சி செய்வதற்கு நிர்வாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர் என்பதாக மக்கள் யாரை கருதுகின்றார்களோ அவர்களை மக்கள் தேர்வு செய்கிறார்கள். ஒருவேளை ஆரம்பத்திலேயே அவர்கள் சரியில்லை என்று சொன்னால் நிராகரிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், தோல்வியுற செய்கிறார்கள். ஒருவேளை அவர்களை தேர்வு செய்ததற்கு பிறகு நல்லவர் என்பதாக நினைத்து தேர்வு செய்ததற்கு பிறகு அவர் சரியில்லை என்பதாக தெரிந்தால் அடுத்த தேர்தலில் அவர்களை நீக்குகிறார்கள், மற்றவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த உரிமை என்பது குடியரசின் மூலமாகத்தான் மக்களுக்கு கிடைக்கின்றது. எனவேதான் குடியரசு என்பது சிறப்பிற்குரியது என்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சரிங்க, இந்த மக்களாட்சி என்றால் உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவாக எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி அறிஞர் பெருமக்கள் போராடி பாராது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே அதை ஆய்வு செய்து அந்த சட்டத்தை இயற்றினார்கள். அந்த சட்டம் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்படுமானால் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று சொன்னால் சட்டங்கள் தவறாக இல்லை, சட்டத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தவறாக இருக்கிறார்கள். எனவேதான் உண்மையான குடியரசை, உண்மையான நிம்மதியை இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. கொஞ்சம் நாம் அந்த சட்டங்களை கொஞ்சம் பார்த்தோம் என்றாலே
எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் கிடைப்பது மாதிரித்தான் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதை செயல்படுத்துகிற நேரத்திலே மக்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இப்படியெல்லாம் சட்டங்கள் இயற்றப்பட்டு இருந்தது. எந்த சட்டத்தை இப்போது இவர் இயற்றினார்களோ இது எல்லாம் இஸ்லாமும் கூறுகின்றது. என்ன வித்தியாசம்? அந்த சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலீஃபாக்களும் நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். நிகழ்காலத்திலே வாழ்கின்ற ஆட்சியாளர் அதிகமான நபர்கள் அந்த சட்டத்தை புறக்கணிக்கிற காரணத்தினால், வேண்டுமென்று மத துவேஷத்தோடு நடைபெறுகிற காரணத்தினால், நடக்கின்ற காரணத்தினால் மக்கள் அவதிப்படுகிறார்கள். நேற்று இரவு கூட ஒரு வீடியோவிலே ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு அறிஞர் இப்படி பேசுகின்றார். என்னவென்றால், இந்த மக்களுக்கு சமத்துவம் என்பது இந்த நாடு வழங்கியிருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட மதத்தவர்கள் தாங்கள் கடைபிடிக்கின்ற அந்த விழாக்களிலே, தெருக்களிலே அந்த விழாக்களை கடைபிடிக்கிற நேரத்தில் அந்த அரசாங்கம் அமைதி காக்கிறது. தேர் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. ஒரு கோயிலே ஒரு விழா என்று சொன்னால் கூட்டங்கள் கட்டுக்கடங்காத நேரத்திலே வெளியிலே நின்று என்ன செய்கிறார்கள்? பிரார்த்தனை செய்கிறார்கள், கும்பிடுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். அது தவறல்ல. ஆனா அதே நேரத்திலே முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுகை நிறைவேற்றுகிற நேரத்தில் எல்லாம் ஊப்பியில் நடக்கின்றது. ஜும்மாவுடைய தொழுகையில், பெருநாட்களுடைய தொழுகைகளிலே, பள்ளிவாசலை இடம் பற்றாக்குறையின் நேரத்திலே, வெளியிலே நிற்கிற நேரத்திலே அந்த அரசும் காவல்துறையும் அடித்து விரட்டுகிறார்கள். ஒரு வீட்டிலே ஒருவர் இபாதத் செய்கின்றார், தொழுகின்றார். இந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறார்? ஒருவர் போய் கம்ப்ளைண்ட் செய்கின்றார். அந்த வீட்டிலே அடிக்கிறார், துன்புறுத்துகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்றது. அதை அந்த ஆட்சியாளர் எப்போது கடைபிடிக்க மறுக்கின்றார்களோ, மத துவேஷத்தை நடக்கின்றார்களோ, அப்போது என்ன செய்வது? மக்கள் சிரமத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே குடியரசு என்றாலே மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் அந்த மக்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை முஸ்லிம்களாக இருந்தால் மார்க்கமும் கூறுகின்றது, இஸ்லாமிய மார்க்கமும் கூறுகின்றது, அரசியலமைப்பு சட்டங்களும் கூறுகின்றது. அதை கடைபிடிக்க நேரத்தில் எல்லோரும் சமத்துவமாக இருக்க முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். அதிலே முதலாவது செய்தியாக கூறுகிறேன். அரசியலமைப்பு சட்டம் 15, 16 இந்த 2 சட்டங்களும் சொல்லக்கூடியது எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. இங்கே சமத்துவமாக நடக்கப்படுகிறதா, நடத்தப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. சாதாரணமான மக்கள் என்ன செய்கிறார்? ஒரு தவறு செய்கிற நேரத்திலே அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். பெரியவர்கள் தவறு செய்கிற நேரத்திலே, முக்கிய புள்ளிகள் தவறு செய்கிற நேரத்திலே அவர்கள் செய்கிறார்கள், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒண்ணும் இல்லை, நம்முடைய பேங்க்ல வந்து பேலன்ஸ் இல்லை, மினிமம் பேலன்ஸ் இல்லை, என்ன செய்யறாங்க? ஃபைன் போடுகிறார்கள். ஆனால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நாட்டிலே கடன்களை வாங்கி கொண்டு அதை கட்ட மறுக்கிறார்கள். வாராக்கடன் என்பதாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஏற்கனவே பல ஆயிரம் கோடிகள் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் மீண்டும் கூட 50,000 கோடிகள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமத்துவம் என்பது இங்கே கடைபிடிக்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டமும் கூறுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெருமானார் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிற நேரத்திலும் சரி, அதே நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், உமரே ஃபாரூக் போன்றவர் ஆட்சியாளராக இருந்த நேரத்திலும் சரி, சமத்துவமாக மக்களை நடத்தினார்கள். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பதாக நடத்தினார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மஹ்சூமியா என்ற கிளையை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் திருடுகின்றாள். அந்த திருடிய குற்றம் நிரூபிக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரத்தை துண்டிக்குமாறு உத்தரவிடுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறார், திருடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய கரத்தை மணிக்கட்டு வரைக்கும் கட் பண்ணுங்கள், துண்டியுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. பெருமானார் சொல்லுகிறார்கள்.
அந்த நேரத்திலே அந்த மஹ்சூமியா என்ற கிளையை சார்ந்த மக்கள் இந்த சட்டத்தை மாற்றுவதற்காக வேண்டி, திருத்துவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு கொள்ள நினைக்கின்றார்கள். பெருமானாரிடத்திலே நேரடியாக பேச முடியாது என்பதற்காக வேண்டி உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தொடர்பு கொள்கிறார்கள். இவர்கள் யார்? ஹிப்பு ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நேசமானவர்கள். ஏனென்று சொன்னால் உஸாமத் இப்னு ஸைதுடைய தந்தை ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்திலே அடிமையாக வந்து உரிமை விடப்பட்டு பெருமானாருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள். உஸாமத் இப்னு ஸைத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே வளர்ந்தவர்கள். உஸாமத் இப்னு ஸைதை தொடர்பு கொண்டு கூறுகிறார்கள், அந்த பெண்ணுடைய கரத்தை துண்டிப்பது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், காலம் காலமாக எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படும், ஒரு பழிச்சொல் ஏற்படும். அதனால் அந்த சட்டத்தை மாற்றி வேறு ஏதாவது இலகுவான முறையிலே அதற்கு தீர்ப்பை நீங்கள் வாங்கி தருமாறு தொடர்பு கொள்கிறார்கள். உஸாமத் இப்னு ஸைத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு கொண்டு இந்த செய்தியை கூறுகிறார்கள். தன்னுடைய நேசமான உஸாமாவிடம் மீது பெருமானார் கோபப்படுகிறார்கள். சொன்னார்கள், உஸாமாவை பார்த்து சொன்னார்கள், உஸாமா அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒரு சட்டத்தை கைவிடுவதற்காகவே நீ சிபாரிசு செய்கின்றாயா? லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த் முஹம்மதின் ஸரகத் லகதஅத்து யதஹா, இந்த முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கரத்தை துண்டித்திருப்பேன் சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொல்வார்கள், உஸாமா ஒரு செய்தி தெரியுமா? முந்தைய சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தவறு செய்கிற நேரத்தில் அந்த மக்கள் விட்டு விடுவார்கள். சாதாரணமான மக்கள் தவறு செய்கிற நேரத்திலே தண்டிப்பார்கள். எனவேதான் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லுகிற நேரத்திலே கூட பெருமானார் அவர்கள் சாதாரணமாக சொல்லவில்லை. உஸாமத் இப்னு ஸைத் அவர்கள் பெருமானாரிடத்தில் இந்த விஷயத்தை சொன்ன போது பெருமானாருடைய கோபம் அப்படியே பெருமானாருடைய முக கோபத்தால் சிவந்து விட்டது. அவ்வளவு ஒரு கோபத்திலே சொன்னார்கள். பிறகு அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. இங்கே சமத்துவம் என்பது இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை. சாதாரணமான மனிதர்கள் ஒரு தவறு செய்கிற நேரத்திலே அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். வாஸ்தவம் தான், தவறு அல்ல. அதே நேரத்திலே உயர்ந்தவர்கள் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யப்படுகிறார்கள்? உதாரணமா விவசாயிகளுடைய போராட்டம் நடைபெற்றது டெல்லியிலே. ஒரு அமைச்சருடைய மகன் கார்ல போய் என்ன செய்யற, அந்த விவசாயி மீது ஏற்றி கொலை செய்கின்றார். அவர் வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எவர்கள் செய்கிறார், பகிரங்கமாக தவறுகள் செய்கிறார்களோ, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறதோ, அவர் அரசியல் பின்னணி உடையவராக இருந்தால் வெளியிலே சுட்டுகிறார்கள். அதே நேரத்திலே சாதாரணமான மக்களாக இருந்தால் விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்ட எத்தனையோ மக்கள் விசாரணை இல்லாமல் கூட நீண்ட காலம் இருக்கிறார்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அவருடைய அதிகபட்ச தண்டனை என்பது தண்டனைக்கான காலம் முடிந்ததற்கு பிறகும் கூட 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் சிறையிலே மக்கள் இருக்கிறார். இஸ்லாமியர்களாக இருக்கிறார், மற்றவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே சமத்துவம் என்பது எங்கே இருக்கிறது? நாடு குடியரசு பெற்றதாக, சுதந்திரம் பெற்றதாக நாம் என்ன செய்கின்றோம்? பெருமையாக பேசுகின்றோம். ஆனால் எல்லா சட்டங்களும் ஏற்றிலேதான் இருக்கின்றது, நடைமுறையிலே இல்லை. எனவே மக்கள் செய்கிறார்கள், நிம்மதியற்றவராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டங்களை எல்லாம் இவர்கள் இயற்றுவதற்கு முன்னால் இஸ்லாம் இயற்றியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமத்துவத்தை எங்கே போதித்தார்கள், சமத்துவத்தை செயல்படுத்தி காண்பித்தார்கள். யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன் சமம் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 2வது செய்தி 19 இருந்து 22 வரைக்கும் அனைவருக்குமான சுதந்திரத்தை இந்த நாடு கொடுத்திருக்கிறது. நாட்டின் சட்டம் அனைவருக்குமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றது. நாம் சுதந்திரமாக வாழ முடிகிறதா என்று சொன்னால், நீங்கள் நமது மாநிலத்தை பார்க்காதீர்கள், வட மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை மக்கள் சுதந்திரமாக செயல்பட முடிகின்றது. அவர் உண்ணக்கூடிய உணவுகளுக்கு கட்டுப்பாடுகள், உடுத்துகின்ற உடைகளுக்கு கட்டுப்பாடுகள், அவர்கள் என்ன படிக்க வேண்டுவதற்காக அவர் முடிவு செய்கிறார்கள்.
எதை சாப்பிட வேண்டும், நான் எதை சாப்பிட வேண்டும், நான் எதை உடுத்த வேண்டும், நான் தீர்மானிக்க வேண்டும். இதை அடுத்தவர் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த சுதந்திரத்தை என்ன செய்த நாட்டின் சட்டம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த சுதந்திரம் என்பது நாட்டிலே இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வட மாநிலத்திலே ஊபி போன்ற அசாம் போன்ற இடங்களிலே எல்லாம் எவ்வளவு கொடுமை நடக்கிறது சொன்னா, அதாவது ஒரு திருவிழா நடக்கின்றது. ஒரு திருவிழா நடக்கிற நேரத்திலே அந்த பகுதியில இருக்கின்ற முஸ்லிம்களுடைய கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுகின்றது. முஸ்லிம்களுடைய கடைகள் அப்புறப்படுத்தப்படுகிறது. முஸ்லிம்களுடைய கடையிலே பொருட்கள் வாங்க வேண்டாமாக நோட்டீஸ் சொல்லப்படுகின்றது. முஸ்லிம்களுடைய கடைகள் தனியாக அடையாளமிடப்படுகின்றது. அவ்வளவு பெரிய மத துவேஷத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த நாட்டிலே எல்லோரும் சுதந்திரமாக வாழ முடிகிறதா என்று சொன்னால் இல்லை. எந்த ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூறுகிறார்கள், ஹிஜாபை அவர்கள் தடை செய்கிறார்கள். ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி தன்னுடைய பட்டம் பெறுகின்றால் அவருடைய ஹிஜாப் பகிரங்கமாக நீக்கப்படுகின்றது. ஹிஜாபை போட்டு வரக்கூடாது என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக இந்த நாட்டிலே சுதந்திரம் என்பது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எல்லா மக்களுக்குமான சுதந்திரத்தை பெருமானார் கொடுத்தார்கள். எல்லா மக்களும் தன்னுடைய வழிபாட்டு தலங்களை செய்தாங்க. வழிபாட்டு தலங்களை அவர்கள் வழிபடுவதற்கு சுதந்திரம் கொடுத்தார்கள். போர்க்களத்திலே கூட பெருமானார் சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் போர் செய்கிற நேரத்திலே எந்த வகையான வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்த கூடாது தன்னுடைய சகாபாக்களுக்கு பெருமானார் சொல்லி அனுப்புவார்கள். வழிபாட்டு தலங்களுக்கு இடையில் எந்த வகையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதாக பெருமானார் கூறுகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெருமானார் அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். எல்லா வகையான சுதந்திரங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வேண்டி நஜ்ரான் தேசத்திலிருந்து 11 கிறிஸ்தவர் வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். வந்து என்ன செய்கிறார்கள்? எதற்காக வருகிறார்கள்? உண்மையான இறை தூதர் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி விவாதம் செய்வதற்காக வருகிறார்கள். அந்த வந்தவர்கள் கூட தான் இபாதத் செய்வதற்காக, தான் வணக்கம் செய்வதற்காக நேரம் வந்த போது வணக்கம் செய்வதற்கு அவர் என்ன செய்கிறாங்க? நாடுகிறார், அனுமதி கேட்கிறாங்க. நாங்கள் வணக்கம் செய்ய வேண்டும், என்ன செய்வது, எங்கே செய்வது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜித் நபவியிலேயே என்ன செய்யறாங்க? அவர்கள் தன்னுடைய வழிபடுவதற்கு, வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் 25வது சட்டம் கூறுகின்றது, எல்லோருக்குமான மத சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றது. இங்க மத சுதந்திரத்தோடு மக்கள் வாழ முடிகிறதா என்று சொன்னால் இல்லை. அதனால்தான் இந்த நாட்டில் என்ன செய்கிறது? மிகப்பெரிய மக்கள் நெருக்கடியிலே வாழ்கிறார்கள். வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் தன்னை முஸ்லீம்கள் என்பதாக சொல்லிக் கொள்வதற்கு அஞ்சக்கூடிய நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொல்வார்கள், அல்லாஹும்ம மன் வல்லா மின் அம்ரி உம்மத்தி ஷையன், யா அல்லாஹ், எந்த மனிதர் என்னுடைய உம்மத்தினுடைய ஒரு விஷயத்துக்காக வேண்டி தலைவராக நியமிக்கப்பட்டாரோ, பஷக்க அழையும், அந்த மக்களை அவர் கஷ்டப்படுத்தினால், பஸ்குக்கு அழகி, அவரை நீ கஷ்டப்படுத்துவாயாக. ஒமன் வல்லா மின் அம்ரி உம்மத்தி ஷையன், எந்த மனிதர் என்னுடைய உம்மத்துக்கு, அதாவது முஸ்லீம் என்பது அல்ல, என்னுடைய உம்மத்து காஃபிரும் பெருமானாருடைய உம்மத்து தான். ஆக எந்த மனிதர் என்னுடைய உம்மத்தினுடைய ஒரு காரியத்துக்காக வேண்டி பொறுப்பில நியமிக்கப்பட்டார், அவரிடத்தில் அவர் மென்மையாக நடந்து கொண்டால் அவர் மீது நீயும் மென்மையாக நடந்து கொள் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அதனால இந்த விஷயங்கள் என்பது ஒரு நாட்டினுடைய தலைவராக வரக்கூடியவர் என்பது மட்டுமல்ல, ஒரு ஜமாத்துக்கு தலைவராக வந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அவர் அந்த மக்களிடத்திலே மென்மையாக நடக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகின்றது. அந்த மக்களிடத்திலே மென்மையாக நடக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர் சட்டத்துக்கு புறம்பாக நடந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதை மார்க்கம் தடை செய்யவில்லை. மாறாக மற்ற விஷயங்களிலே, மற்ற நேரங்களிலே அந்த மக்கள் மீது மென்மையாக நடக்க வேண்டும். சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு நடந்தால் அவர்களுக்கு நன்மை ஏற்படுமோ அந்த மக்களுடைய நலனிலே அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு ஆட்சியாளராக வரக்கூடியவர், ஒரு தலைவராக வரக்கூடியவர் மக்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ அந்த நன்மையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகின்றது. சஹாபாக்கள் அப்படிப்பட்டவராக இருந்தார்கள்.
மற்ற மக்களுக்கு எது நன்மையோ அந்த நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ நுஸ்ஹு லிக்குல்லி முஸ்லிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து நாங்கள் ஈமான் கொள்கிற நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் ஜக்காத்தை கொடுப்பதற்கும் அனைத்து மக்களுக்கும் நலனை நாடுவதிலே நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டுமாக நாங்கள் பையத் செய்தவர்களாக கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலே பையத்து வாங்கினாலும் கூட கலிமாவை சொல்கிற நேரத்திலே இறை வணக்கத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நலனை நாட வேண்டும். அவர் ஒரு பொறுப்புக்கு வந்தாலும் சரி, ஒரு பொறுப்புக்கு வராவிட்டாலும் சரி, பொதுவாக பெருமானார் சொல்வார்கள், பிற மக்கள் மீது நலனை நாட வேண்டும், பிற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒரு ஆட்சியாளர் ஒரு பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு என்னால் முடிந்த நன்மை நாம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். தனி மனிதனாக இருந்தால் தனி மனிதனுடைய அடிப்படையில் அவருக்கு நலனை செய்தல். அது ஒரு பொறுப்புக்கு வந்தான் என்று சொன்னால் தன்னுடைய பொறுப்பை கொண்டு பிற மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியுமோ அப்படி நன்மைகள் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் ஒப்பந்தம் செய்தார் என்பது மட்டுமல்ல, மாறாக அதை நிறைவேற்றி காண்பித்தார். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, ஜரீர் இப்னு அப்துல்லா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு குதிரையை வாங்குகிறார்கள், 200 திர்ஹத்துக்கு வாங்குகிறார்கள். வாங்கிட்டாங்க. வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை பயணம் செய்து செல்கிறார்கள். யோசிக்கிறார்கள், உண்மையிலேயே இதனுடைய விலை கூடுதலானது. இவர்களுடைய உண்மையான விலையை தெரியாமல் விட்டு வைக்கிறார். ஏன் என்று சொல்வதற்கு அன்பளிப்பாக கிடைத்திருக்கலாம், அது வாரிசாக கிடைத்திருக்கலாம். ஆனா அதனால ஒரு விலை கொடுத்து வாங்கல, அதனால அதனுடைய விலை அவருக்கு தெரியவில்லை. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வருகிற நேரத்தில் யோசிக்கிறாங்க, இவர்களுடைய விலை கூடுதல், விலை அதிகமான ஒட்டகம், ஆனா விலை அதிகமான குதிரை இது. இவர் விலை தெரியாமல் வழங்கியிருக்கிறதாக நினைத்துக் கொண்டு அவரிடத்துல போய் சொன்னாங்கன்னா, இது நல்ல திரகாத்திரமான வீரமான வேகமாக செல்லக்கூடிய குதிரை, இதனுடைய விலை உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் தெரியாம நீங்க என்ன செய்ய 200 திர்ஹத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, இதனுடைய விலைக்கு சற்று கூடுதலாக என்பதாக சொல்லி இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்து விட்டு மறுபடிக்கு வர்றாங்க. மறுபடிக்கு அவருடைய மனசதை மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, மறுபடிக்கு அவருடைய வீட்டுக்கு போய் கொடுத்தாங்களா, 200 திர்ஹத்துக்கு வாங்கியவர்கள் 800 திர்ஹம் அவருக்கு கொடுத்தாரா. சொன்னாங்களா, இதனுடைய விலை உங்களுக்கு தெரியவில்லை, ஆனா விலை தெரியாம நீங்கள் கொடுத்து விட்டதாக சொல்லி செய்யாம அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு மனிதர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அடுத்தவரை ஏமாற்றக்கூடியவராக வந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆட்சியாளரோ ஒரு தனி மனிதரோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்யும் அப்படின்னா, ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தாலே எப்படி வந்து மற்ற மக்களிடமிருந்து நாம் சுரண்டுவது, மற்ற மக்களை நாம் ஏமாற்றுவது, மற்ற மக்களுக்கு வழங்கியதாக சொல்லி பில்லு போட்டு காசை கொள்ளையடிப்பதற்காக மக்கள் நினைக்கிறார்கள் ஒரு பொறுப்பு வரக்கூடியவர்கள். ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மார்க்கம் கூறுதல் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தனி மனிதனுக்கு கூட அதனுடைய விலை தெரியாமல் அவர் குறைவாக கொடுத்து விட்டாலும் கூட அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய எப்படி இருக்க அப்படின்னா, மற்ற மக்களுக்கு எது நன்மையோ அதை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை கூறுகின்றார். 21வது சூராவில் 79வது வசனம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே 2 மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் விவசாயம் பண்ணி இருந்தார், அறுவடைக்கு தயாராக இருந்தது. சுருக்கமா சொல்றேன், ஒருவருடைய ஆடு போய் அதை சேதப்படுத்தி விட்டது. வழக்கு வருகின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த விளைச்சல் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் நீங்க அந்த ஆட்டை அவருக்கு கொடுத்து விடுங்கள், ஆட்டை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை முடிச்சிருவாங்க சொல்லிவிட்டாங்க. இந்த தீர்ப்பை கேட்டுவிட்டு என்ன செய்யலாம், வெளியிலே வருகிற நேரத்திலே எதிரிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அவருடைய வயது 13 வயது வருகிறார்கள். வந்தவங்க கேட்டாங்க, என்னங்க பிரச்சனையை சொன்னாங்க. என் தந்தை என்ன தீர்ப்பு சொன்னார், இப்படி தீர்ப்பு சொன்னார். அப்ப சொன்னாங்கன்னா, நானாக இருந்தால் இதை விட சிறந்த தீர்ப்பை சொல்லியிருப்பேன். என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பேன், இவர் சொல்லுவருடைய காதிலே விழுகிறது. ஏன்னா வீட்டு வாசல்ல நடக்குது. அப்ப மகனை கூப்பிட்டாங்க. மகனை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ என்னப்பா தீர்ப்பு சொல்லுவேன் என்பதாக. அப்பதான் சொன்னாங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் இப்படி சொன்னீர்கள் என்று சொன்னால் ஒருவன் பாதிக்கப்படுவான், ஒருவன் முழுமையாக பாதிக்கப்படுவான். இதை விட இந்த தீர்ப்பை இப்படி சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும். எப்படின்னு கேட்டா, இந்த விளைச்சல் இருக்கா இல்லையா, இந்த விவசாயத்துக்குரியவர்கள், இந்த விவசாயத்துக்குரியவிடத்தை இந்த விவசாயத்தை என்ன செய்ய ஆட்டை கொடுக்கணும், இந்த ஆட்டுக்காரன் கொடுத்துடணும். இந்த ஆட்டுக்காரணத்தில் கொடுத்து விட்டு இது விளைச்சல் வருகிற வரைக்கும் இதை என்ன செய்ய வேண்டும், பராமரித்து விளைச்சலை உருவாக்க வேண்டும். அது வரைக்கும் என்ன செய்ய அப்படின்னா, அவன் ஆட்டை வைத்து பராமரிக்க வேண்டும். ஆட்டை வச்சு பராமரிக்கலாம். அந்த விளைச்சலுக்கு தயாரானதுக்கு பிறகு அந்த ஆட்டை கொடுத்து விட்டு விவசாயத்தை பெற்றுக் கொண்டால் பிரச்சனை தெரிஞ்சு.
பிரச்சனை முடிந்து விடுவதாக. ஏன்னு சொன்னா 2 பேருக்கு பாதிப்பு இல்லாமல் போய்விடும். புரிஞ்சா? இப்ப 2 பேருக்கு பாதிப்பு இல்லாமல் போய்விடும். இதை சொன்ன போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நீ சிறந்த தீர்ப்பை சொல்லிவிட்டாய். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபஃபஹம்னாஹா சுலைமான், சுலைமானுக்கு அதை விளங்குகின்ற ஆற்றலை கொடுத்தோம். எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொறுப்புக்கு வரக்கூடியவருக்கு மதிநுட்பம் என்பது தேவை. தீர்ப்பு என்பதை ஒரு பக்கம் அநியாயமாக பாதிக்கப்படாமல் இதை எப்படி தீர்ப்பு செய்தால் பிற மக்களுக்கு நன்மை ஏற்படுமோ, அதாவது அந்த தீர்ப்பும் இருக்க சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு சாவது குச்சியை உடையக்கூடாது என்பதாக. அப்படிப்பட்ட மதிநுட்பம் உடையவர்களாக ஆட்சியால் வர வேண்டும். அப்படி ஆட்சியால் வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்க்க நேரத்திலே எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட சுதந்திரம், அப்படிப்பட்ட குடியரசு நமக்கு கிடைத்தால், அப்படிப்பட்ட மக்களாட்சி கிடைத்தால், மார்க்கம் கூறுகின்ற, இஸ்லாம் கூறுகிற மக்களாட்சி நடைபெறுமானால் உண்மையான குடியரசை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஆட்சியை இந்த இந்தியாவில், உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.